குறைந்த அளவுல நிலக்கடலை வந்து நம்ம நிலக்கடலையாவோ இல்ல சக்கரை வியாதி இல்லாதவங்க கடலை பர்ஃபி, கடலை மிட்டாய்ங்கிற மாதிரியோ கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். அதுல வேற எந்த தீங்கு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க வந்து நல்ல அந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் நான் சொல்லுவேன். கோவில்பட்டியில அந்த பாரம்பரியமா செய்யற மாதிரி அதுல சுக்குத்தூள் எல்லாம் போட்டு, வெல்லம் சுக்குத்தூள் போட்டு பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆர்கானிக் கடைகள்ல எல்லாம் இப்போ விற்பனை செய்யக்கூடிய சிறு சிறு அந்த குறுந்தொழில்களாக நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பெரிய கடைகள்ல வந்து இப்போ வந்து சாக்கரின் போட்டு, ஒயிட் சுகர் போட்டு, குளுக்கோஸ் சிரப் பயன்படுத்திலாம் எங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை கிராப் பண்ணதுக்கு மக்கள் முயல்ற மாதிரி அங்கேயும் நிலக்கடலையில சர்க்கரையை போட்டு பண்ணி கொடுக்குறாங்க. அது வேண்டாம். உங்க வாங்குற கடலை மிட்டாய் வெல்லம் இருக்கணும், இல்ல கருப்பட்டி இருக்கணும், அதுல சுக்குத்தூள் இருக்கணும். அப்படியான கடலை மிட்டாயை தேடி பார்த்து சிறு குழுக்களாக நிறைய பேர் நல்லா பண்றாங்க. அதை எடுத்துக்கொள்ளலாம். எடுக்க கூடாதவங்கிறது சக்கரை வியாதிக்காரங்க தான். ரொம்ப வெயிட் போடக்கூடாதுன்னு